அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் கன்னி ராசியில இப்ப இருக்கார். இந்த கன்னில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் 16ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் 2ஆம் தேதி, நவம்பர் 2ஆம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கிரன் கன்னி ராசியில இருந்து துலா ராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார். இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். காரணம் என்ன, சுக்கிரன் தான் இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கொடுக்குறாரு. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஆடம்பர விடுதின்னு சொல்லக்கூடிய ஏசி ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இடம் தான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அனைத்துமே சுக்கிரன் சம்பந்தப்பட்டது தான். அலங்கார பொருள்லாம் என்ன, நகை சம்பந்தப்பட்டது, பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி துணியின் சம்பந்தப்பட்டதுலயும் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும். தீபாவளி முடிஞ்சிருச்சு, இனிமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒண்ணு அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான, கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம், டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல, கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல, நகையா இருக்கும் பாத்தீங்களா, தங்கத்துல இருந்து நகையா மாற்றப்படுது, அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம், இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம். விலை குறையும் சொல்லல, தங்கம் விலை குறையும் சொல்லல, ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல, அப்ப சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். அப்ப நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம், நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறதுனாலயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கிரன் நீச்சமாகிற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும். ஐப்பசி 16 வரையும் அப்படி இருக்கும். ஐப்பசி 16க்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி நிலை, வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலை அமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும். ஐடி செக்டருக்கு ஐப்பசி 16க்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பாத்தீங்களா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதிகப்படியான முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்திக்காதீங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்ல அரசாங்கத்துக்கு கேட்ட, அப்ப என்ன, பெட்ரோல் திடீர்னு விலை ஒரு ஏறலாம், என்னாச்சு பாக்காம, இப்ப தங்கம் எப்படி ஏறுனுச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. இது நம்ம பாத்துக்க முடியாது, கவர்மெண்ட் செக்டர் எடுக்கிற முடிவுகள் தான். சோ இப்படி இருக்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று நீச்ச சூரியனோட இணைகிறார் அப்படிங்கிறது தான் இதை சொல்லணும். சோ இந்த அமைப்பு எப்படின்னா, கடனால் வீடு இழக்கிறது, இல்ல வீட்டின் பேர் கடன் வாங்குறது, கடன் வாங்கி கால்நடைகள் வாங்குறது, இல்ல கால்நடைகள் வச்சிருக்க கால்நடைகளுக்கு பேர்ல கடன் வாங்குறது, இல்ல லாரி, பைக்கு, காரு இந்த மாதிரி லோன் போட்டு வாங்குறது, இல்ல இதை வச்சு லோன் வாங்குறது. சோ 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு, மொத்தத்துல அது ஒரு நீச்ச வேலையைத்தான் குறிக்கும். அது கடன் வாங்குறதுனால அது போக போதா, இல்ல கடன் வாங்கி கடனை சரி பண்றதுனால இது போக போதா அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. இது இல்லைன்னா அது ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை. தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. காரணம் என்ன, சூரியன் நீச்சம் பெற்று சுக்கிரன் 6ஆம் அதிபதியோட சேர்றது. சோ தாயாரால் நீங்க உடல் நலத்து மருத்துவமனைக்கு போகணும், உடல்நல பாதிப்பு ஏற்படுத்தி மருத்துவமனைக்கு போகணும். இல்லாட்டி வேற யாரால போவீங்க, வண்டி வாகனத்துல போகும்போது நீங்களே நிதானம் இல்லாததுனால போவீங்க. கால்நடைகளால் ஒண்ணும் இல்ல, மாடு குறுக்கால வந்து உங்க மேல முட்டுறது, நாய் கடிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இதான். சோ அதுவும் இல்லாம ஐப்பசி 11க்கு அப்புறம் பாருங்க, செவ்வாய் ராசியை பாக்குறாரு, 12ஆம் அதிபதி ராசியை பாக்குறாருங்கிற கணக்கு வரும். அப்போ கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நாய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, காலமாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நீங்க கவனமா இருக்கணும், இல்லாட்டி அது கடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அது கடிக்கிறதுனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அந்த அமைப்புகளை ஏற்படுத்தும். ஐப்பசி 11 வரையுமே பாருங்க, செவ்வாய் அங்கேதான் இருக்கும். சோ அது கண்டிப்பா கிடைக்கிற அமைப்புகள்லாம் இருக்கு. சோ கொஞ்சம் கால்நடைகள்ல குறிப்பா நாயும் காலமாடும் கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க. சோ இது மட்டும் உடல்நல குறைவா உங்களுக்கு. இது இல்லாம வேறபடியா பார்த்தோம்னா நெகட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். உடல்ல பாதிப்பு இருக்கும் பட்சத்தில், உடல்ல பாதிப்பு இல்லாதவங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் நடக்கும். இதுவும் யாரோடனா, தந்தையாருடனோ இல்லாட்டி
மேல் அதிகாரிகள் உங்களுக்கு மேலன்னு இருப்பாங்கல்ல அவங்களோடனும், இப்ப ஸ்கூல் பசங்களா இருக்க அவங்களுக்கு இங்க மேல் அதிகாரிகள் தான் வயசோட மூத்த வயசு பசங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்ல டீச்சர்ஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல வர குரு உச்சமாகிறார். சோ துணிச்சல் கடுமையா வரும், எல்லை இல்லாத துணிச்சல். எவன் என்ன பண்ணிக்குவான் நம்மள அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்துடும். சோ இந்த ஆணவம் வரக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க. சுக்கிரன் ஆட்சி நிலையில 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளால் கடன் வாங்குறது, சுப நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி கடன் வாங்குறது. அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்துல நடக்குமா? நடக்கும். காது குத்து வீட்டுல வைக்கலாமா? வைக்கலாம். இல்ல வேற எதுவும் ஃபங்க்ஷன் பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தலாமா? நடக்கும். சோ பிரச்சனையால நண்பர்கள் கடன் வாங்குறதுக்கோ இல்ல பிரச்சனைக்காகவோ நண்பர்களும் உறவினர்களும் இந்த காலகட்டத்தில் கூடுவார்கள். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையால நண்பர்கள் கூடுவாங்க, அந்த பிரச்சனையால உறவினர்கள் கூடுவாங்க. சோ சமுதாயம் என் பக்கத்துல ஆள் பலம் இருக்கு அப்படின்னு இந்த காலகட்டத்துல உங்களால காமிக்க முடியும். சூரியனோட சேர்றதுனால நானும் ஒரு பெரிய ஆள் தான், என்னோட ஒரு கூட்டம் இருக்கு, என் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, எனக்கு ஆள் பலம் இருக்கு அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல காமிக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பிளஸ் தான். ஆமா, அந்த நீங்க தனியால் இல்ல, என் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு காமிக்கிறது ஒரு பிளஸ் தானே அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். அதெல்லாம் ஒரு குறை இல்லை. 1000 ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல நீங்க நல்லாவே சொல்லுவீங்க. அதே மாதிரி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தோம்னா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்குறதுனால தொழில் அமைகிறது. வேலையில இருக்கிறவங்க எல்லாம் புதுசா, இப்ப நான் சொன்னேன்ல என் பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு, அந்த கூட்டம் அமையறதுனாலயே உங்களோட வேலைகள் எல்லாம் கட 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 கடன் மூவ் ஆகுறது. நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க, வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் பார்ப்பீங்க. சோ இந்த அமைப்பு ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன், பிசினஸ் ரிலேட்டடா போறவங்க சரியா பயன்படுத்திடுவாங்க. வேணா நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்தை எப்படி பயன்படுத்தி காசு சம்பாதிக்கணும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. காசு சம்பாதிச்சுறதுக்கு கரெக்டா பயன்படுத்தி முன்னாடி கொண்டு போயிருவாங்க அப்படிங்கலாம். சோ இது அவங்களுக்கு சரி. நல்ல பிசினஸ் மேனுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும். ஒரு இளம் வயது பையனுக்கு 23 வயசு 25 வயசு பையனுக்கு என் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னா அவன் என்ன செய்வான்? சோ அவன் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் பார்ப்பான். சோ இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கா, அந்த கூட்டத்தை பயன்படுத்தி எப்படி முன்னேறலாம் பாருங்க. தயவு செஞ்சு நானும் பெரியாள் வீரன் சூரியன், ஏன்னா சூரியனோட சேரும் போது அந்த தைரியமும் ஆவேசமும் கிளம்பி ஆளணுங்கிற எண்ணத்தோட அழிவை நோக்கி போயிருவீங்க அப்படிங்கறத சொல்லலாம். சோ இதை கொஞ்சம் இளம் வயதினர்களுக்கு இது கொஞ்சம் பத்தாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியன் நீச்சம் பெற்று சுக்கிரனோட சேர்றாரு. சோ இந்த அமைப்பு உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொன்னேன் பாத்தீங்களா, அது நடக்காது. காரணம் என்ன? சூரியன் நீச்சம் பெற்று சுக்கிரனோட சேர்றாரு. அப்ப ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சுற்றுலா போகணும், டார்ஜிலிங் போவோம், ஊட்டி போவோம், கொடைக்கானல் போவோம், கேரளா போவோம், மூணார் போவோம் அப்படிங்கிற சிந்தனை தான் உங்களுக்கு வரும். 4-5 பேர் சேர்ந்து இருந்துகிட்டு, ஆல்ரெடி இங்க மழை பெய்யுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும், இந்த மழையெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. இப்படி வெக்கேஷன் போகுங்கிற தன்மைக்கு தான் நீங்க வருவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். சோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டாதான் நீங்க ஆள் சேர்ப்பீங்க ஒழிய சங்கடப்படுத்துறதுக்கு, வேதனைப்படுத்துறதுக்கு, வேகப்படுத்துறதுக்கு நீங்க ஆள் சேர்க்க மாட்டீங்க. அதே மாதிரி தொழில்துறையை வளர்க்கறதுக்கு இந்த காலகட்டத்துல குரூப் சேர்ப்பீங்க. நீங்க நல்ல ஒரு பிசினஸ் மேன் மாதிரி யோசிப்பீங்க. காரணம் என்ன? சுக்கிரன் பொருளாதாரத்தை சிந்தனை பண்ணக்கூடிய கிரகம். சூரியன் நீச்சம் பெற்று சுக்கிரனோட சேர்றதுனால பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். அரசியல் ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்ல அரசு ஆளுமைக்கு போகாம அந்த ஆளுமையில இருக்கிறவங்களை பயன்படுத்தி எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்களை பயன்படுத்தி உங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி என்ன பிளஸ் தான் இருக்கும்னு சொன்னோம்னா, அவங்கள வச்சு இந்த கடன் சார்ந்த பேங்க்ல இருக்கிற லோன்லாம் உங்களெல்லாம் சரி பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சோ உங்களுக்கு இது ஒரு பிளஸ்டான காலகட்டம் தான். மைனஸ்க்கு வேலை இல்லை. சுக்கிரன் இந்த 6ஆம் இடத்துக்கு வரதுனால என்னோட ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கான் அப்படின்னு பண்ணாதனால உங்களுக்கு ஆதாயம். அதே மாதிரி மக்கள் செல்வாக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உயரும். ஏதோ ஒரு காரணம், இவர் ஒரு உயர்ந்த மனிதர் அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணம், அது எந்த காரணமா வேணாலும் இருக்கலாம். இது அதிகப்படியா உங்க ராசிக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுனால, நோய்களை தீர்ப்பதுனால. இப்ப டாக்டரா இருந்தா நோய்களை தீர்ப்பாங்க, ஒரு சாதாரண மனுஷன் தான் அவன் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணுவாயா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் போட்டிகளில் கலந்து கொள்வதனால் தைரியமா இறங்குங்க. தோத்துருவம்லாம் பயப்படாதுன்னா தைரியமா எந்த போட்டியா இருந்தாலும் இறங்கி ஜெயிச்சிருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சொல்றேன், எல்லா நட்சத்திரக்கும் சொல்ல. தைரியமா எந்த போட்டியா இருந்தாலும் நீங்க இறங்கலாம். இன்டோர் கேமா இருக்கட்டும், அவுட்டோர் கேமா இருக்கட்டும், இறங்கி ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம்.
போட்டிகள்ல இறங்குறதுனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஸோ அந்த அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. ஸோ அதை முறையா பயன்படுத்தி சரியா கொண்டு வந்தீங்கன்னாவே நீங்க நல்லபடியா முன்னேற்றத்தை காணலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சுக்கிர பயிற்சியானது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஆனால் கொஞ்சம் பயமுறுத்தும். ஏன்? சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கு. ராசியாதிபதி 6ஆம் இடத்துல சூரியனோட சேரும் போதுல உயிரணுக்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. சோ இந்த உயிரணுக்களை உற்பத்தி செஞ்சாலும் சூரியன் நீச்சம், யாரோ ஒரு சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருந்து நீச்சபங்கம் பண்ணணும், உச்சபங்கம் பண்ணணும், சூரியன் நீச்சபங்கம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு. சோ இந்த அமைப்பு கொஞ்சம் கருவில் இருக்கும் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கலாம். இது ரொம்ப யாருக்கு இதுன்னா கன்சீவா இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. பாதிப்புன்னு சொல்ல முடியாது, அந்த பயமுறுத்தும்பாங்கல்ல, திடீர்னு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போற நிலைமையை ஏற்படுத்தும் இந்த சுக்கிர பயிற்சி. போயிட்டு வாங்க, தப்பு இல்லை, அடிக்கடி செக்அப் பண்ணிக்கிட்டு இருப்போம், எதுவும் பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுப்போம். இது மற்றபடி வேற எதுவும் பாதிக்காது. கன்சீவா இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், மற்றபடி எதுவும் நெகட்டிவா இருக்காது. சரிங்களா? அடுத்தது குழந்தைகளை பொறுத்தவரையும் நீங்க அவங்க சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தருவீங்க உங்களோட குழந்தைகளுக்கு. அவங்களுக்கு, அதாவது கன்சீவா இருக்கவங்களுக்கு தான் பாதிப்பா இருக்குமே ஒழிய, கன்சீவ் ஆகி குழந்தை டெலிவரி ஆகி அப்படி இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. என்ன சொல்ல போனா குழந்தைகளுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியையும், இல்ல அவங்க சிரிக்கிறதுக்காண்டி சாக்லேட் வாங்கி தரது, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்க சந்தோஷத்துக்காண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த. அதாவது குழந்தைகளை சிரிக்க வைப்பதற்காக அனைத்தையும் செய்வீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நண்பர்களோட உதவி கிடைக்கும். நண்பர்களோட உதவி தூக்கி விடுவாங்க, எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷோகேஸ் பண்றதுமாங்களா, பிராண்டு மாதிரி உங்க தொழில் ஸ்தானத்தை பிராண்டு மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதான் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல துணிஞ்சு செய்வீங்க. சோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இது யாருக்குன்னா 40 வயதை கடந்தவர்களுக்கு. ஏன்னா அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதிகப்படியான தூக்க மாத்திரை எடுத்துக்கிறவங்க, நைட்டு தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காண்டி தூக்க மாத்திரை எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் டேப்லெட் கன்சியூம் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களுக்கு தான் சிறிது பாதிப்பை விட்டுணும். காரணம் என்ன? ராசிக்கு 6ல சுக்கிரன், 12ஆம் இடத்த சுக்கிரன் பாக்குது. அப்படிங்கும்போது தூக்கம் இயல்பா வரணும். தூக்கம் வரணுங்கிறதுக்காண்டி நீங்க மாத்திரை போட்டா அதுவே ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு போறது நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் சேர்த்து வச்ச பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் ஏதாவது வழக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். பூமியாலேயோ காராலேயோ வாகனத்தாலேயோ கண்டிப்பா ஏதாவது ஒரு வழக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். சரிங்களா? அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஐப்பசி 11க்கு அப்புறம் ஆட்சி ஆகிறார். அதே மாதிரி சுக்கிரனும் ஆட்சி ஆகிறார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, ஓரளவுக்கு எல்லாமே சமநிலைக்கு கொண்டு வந்துருவீங்க அப்படிங்கலாம். மனைவியோட அடிக்கடி சண்டை போடுவீங்க, இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு பண்ணுவீங்க. ரொம்ப தூக்கம் வரும், ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூக்கம் வருதியா அப்படிங்கலாம் சொல்லுவீங்க. அதே மாதிரி மனைவியால தேவையில்லாத, மனைவி வழி வீட்டாரால தேவையில்லாம மனக்கசப்பு ஏற்படுறது. ஸோ அதை மட்டும், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. 7ஆம் அதிபதி ஆட்சியானாவே உங்களுக்கு தான் பிரச்சனை. அதோட 6ஆம் அதிபதியும் ஆட்சியாகிறார். சோ செவ்வாய் ஆட்சி பெற்று உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரும். ராசியாதிபதி 6ல இருக்கனால சண்டை நீங்க தான் போடுவீங்க. பொதுவா மிருகசீரிஷ நட்சத்திரோட குணமே ஆவேசப்படுறதுதான். இந்த காலகட்டத்துல அந்த ஆவேசம் தெளிவா மனைவி கிட்ட வேலை செஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். நண்பர்களிடம் இது வேலை செய்யும். நண்பர்கள்ட்ட தேவையெல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி நண்பர்களோட இந்த காலகட்டத்துல அதிகமா வாகனத்துல போற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அந்த சூழ்நிலைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? நண்பர்களோட பயணம் பண்றது, இல்ல மனைவியோட பயணம் பண்றது, ரொம்ப தூரம் பயணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நிச்சயம் கொடுக்கும். அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சிலர் காசுக்காண்டியே பணம் வாங்கணும், வா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட கூட்டிட்டு போய் பிரச்சனையை பண்ணி உங்களோட வந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள கூத்து விட்டு போயிடுறீங்க. சோ நீங்க தப்பிச்சிருவீங்க, உங்க கூட வர்றவங்க தான் இந்த காலகட்டத்துல பாதிப்பு. சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ, மனைவி வழியால பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ, இல்ல வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி
ஹாப்பினஸ் ரிலேட்டடான விஷயங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். எல்லாம் இருந்தாலும் அடிக்கடி சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிக்கிற இடத்துல நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர் வாங்குவீங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க தான் பேர் வாங்குவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். காரணம் என்ன? அந்த சுக்கிரன் ராசிக்கு 6ல இருக்கிறதும், ராசிக்கு 7ல செவ்வாய் இருக்கிறதும் மாணவர்களுக்கு இது அற்புதமான பலன்களை கொடுக்கும். 4ஆம் அதிபதி தான் நீச்சபங்க ராஜ்யம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நீங்க தான் நல்ல படிப்பாளி, படைப்பாளி அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் பேசப்படும். அதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் கல்லூரி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வேல்யூ கூட வரும். உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு ஒர்த்து அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.